பாரு சாயி, என்னடா நாம வழிய நெருங்கினாலும் ஒதுங்கி போறவன் இப்படி திடீர்னு தாலியை கட்டிட்டாலும் கோவமா இருக்கியா? உண்மையில எனக்கு ஆசையே இல்லைன்னு முடிவு கட்டிட்டியா? எது எப்படி இருந்தாலும் உண்மையில நான் வச்ச குறி தப்புமா என்ன? தப்பான குறி வச்சது நீ, இது தப்பாதுன்னு குறி வச்சது நான். என்னைய பாக்குற? உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் நான் கனவுல கூட ஆசைப்பட்டதில்ல. அப்ப என்ன நீ சுத்தி சுத்தி வந்ததெல்லாம் நடிப்புதாயா? நடிப்பா? ஆமா, எந்த பாவமும் அறியாத ஒரு அப்பாவிய ஜெயிலுக்கு அமிச்சியே அந்த முருகேசனோட மகதாயானா? அது நீ இந்த ஊருக்கு வந்த அன்னைக்கு எனக்கு தெரியும். ஓஹோ, தெரிஞ்சேதான் தாலி கட்டினியா? நீ செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கிட்டியா? பெரிய தியாகியா நீ. உன்னை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே பஞ்சாயத்தை கூட்டினேன். இந்த ஊரே உன்னை பார்த்து காரி துப்பணுங்கிறதுக்காக உன் மேல பழிய போட்டேன். உன் மேல ஆசைப்பட்டு உன் கழுத்துல மாலை போட்டாலே அந்த ஈவா பொண்ணு, அது கல்யாணத்துல முடியக்கூடாது, நீ சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு தான் நான் இப்படி பண்ணேன். பஞ்சாயத்துல உன்னை ஊரை விட்டே விரட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீ இந்த பாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல. தனிமரமா நிக்கிற உனக்கு வாழ்க்கை கொடுக்கறதான் நான் நினைச்சேன். ஏன் உனக்கு மனசாட்சியே கிடையாதா? கோயில் நகையை நீ திருடிட்டு அந்த பழிய அப்பா மேல போட்டு ஜெயிலுக்கு அமிச்சிட்டு அவர் மகளுக்கு வாழ்வு கொடுக்கறியா? எங்க அப்பாவை போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் டவுன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடினேன். அங்க எங்க அப்பா அவமானத்தால அழுது துடிச்சது இன்னும் என் கண்ணிலேயே இருக்கு. கௌரவமா தலை நிமிந்து வாழ்ந்த அந்த நல்ல மனுஷன் ஜெயில இருந்து திரும்பி வந்தா தலை நிமிந்து நடக்க முடியுமா? அந்த அன்பு தெய்வத்தை நடப்படமாக்கிட்டே பாவி. ஆம்பளை துணை இல்லாம நானே எங்க அக்காவை பட்ட கஷ்டம் உனக்கு எப்படி தெரியும்? நீ கோயில்கார தானே, அன்பு பாசத்தை பத்தி உனக்கு என்னையா தெரியும்? நான் மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தா அன்னைக்கே உனக்கு ஒண்ணு பழி தீர்த்திருப்பேன். ஆனா பொம்பளையா பிறந்துட்டேனே. எங்க அப்பா தெய்வயா, ஜெயிலுக்கு போன அப்புறம் கூட எங்களை கைவிடல. ஜெயில மாடா உழைச்சி ரத்தத்தை சிந்தி மாசம் மாசம் எங்களுக்கு பணம் அனுப்பி வைக்கிறாரு. நகைய மூட்டை கொடுத்து எங்க அக்காவை புருஷ வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாரு. அப்படிப்பட்டவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சியே, நீ நல்லா இருப்பியா? இத பாரியா, இனிமே ஊருக்கு தான் நான் பொண்டாட்டி, ஆனா உண்மையிலேயே உன்னோட பரம விரோதி. இனிமே உன் வாழ்க்கையில எந்த சந்தோஷத்துக்கும் நான் வழிவிட மாட்டேன். நீ செஞ்ச பாவத்தை எண்ணி ஒவ்வொரு நாளும் வேதனைப்படணும், வெட்கப்படணும். நாம ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் நீ வேற நான் வேறதான். அரசாயி, என்ன பழி வாங்குறதா நினைச்சு ஒண்ணு நீயே பழி வாங்கிக்கிட்டு இருக்க. என்னைக்கு ஒரு ஆம்பளை கட்டின தாலி ஒரு பொண்ணோட கழுத்துல ஏறிச்சோ அன்னைக்கு அவனோட நல்லது கிட்டதுல அவளுக்கும் பங்குண்டு. அது அந்த காலம். என் மனசுல இருக்க பழி உணர்ச்சியை தீர்த்துக்காம நான் அடங்க மாட்டேன். வெத்தலை மேல முள்ளு விழுந்தாலும் முள்ளு மேல வெத்தலை விழுந்தாலும் பாதிக்கப்பட போறது வெத்தலைதான். உன்னை அந்த உப்புளி காப்பாத்து. என்ன அரசாயி, சௌக்கியமா? எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு சந்தோஷமா இருக்காளா இல்லையா முகத்தை பார்த்தாலே தெரியாதா? முகத்துலதான் எந்த விதமான கலகலப்புமே தெரியலையே. இதெல்லாம் எப்படி தெரியும் பாக்குறியா? ஆனா கல்யாணம் முதல் நாளே உன் புருஷன் போய் கோயில்ல படுத்தான்ல. விருப்பம் இல்லாத கல்யாணத்துல எப்படி நான் சந்தோஷமா இருக்க முடியும்? ஆமா, நீ முருகேசமாவ தானே? அது எப்படி தெரியும் பாக்குறியா? அதுதான் சுந்தரலிங்கம், அந்த உப்பிலி. எனக்கும் விரோதி தான். அவன் என்ன செய்யணும்னு சொல்லு, முடிச்சிருவோம். எங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சவனே நான் ஜெயிலுக்கு அனுப்பணும். அதுக்கு நீ ஒத்துழைக்கணுமே. என்ன செய்யணும்? எல்லாரும் எங்கேயா ஓடுறீங்க? கோயில்ல தான் திருடு போயிடுச்சான். எனக்கு என்னமோ உப்புலி மேலதான் சந்தேகம். யார பத்தி என்னையா பேசுறீங்க? உப்புலிய பத்தி ஊருக்கே தெரியுமையா. அவன் பத்திரம் பார்த்து தங்கமையா, பத்திரம் பார்த்து தங்கம். அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாலயா? இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, கோயில்ல தர பிரசாத சோத்துல குடும்பத்தை நடத்த முடியுமா? புது பொண்டாட்டி அவ கேக்குறது வாங்கி தரணும்ல. பாத்தீங்களாமா, இவன் என்ன திருடன்னு சொல்றான். நீங்க நம்புறீங்களா? நான் அப்படிப்பட்டவனா? சொல்லுங்கம்மா. அட ஏப்பா, நான் ஒரு திருடன் சொன்னேன். கோயில நீ மாத்திரம் தான் இருந்திருக்கிற. கோயில் நகையெல்லாம் காணாம போயிருக்குது. அப்புறம் ரொம்ப சந்தேகப்படாம வேற யாரும் சந்தேகப்படுறது? எங்க போய் தேடினா கிடைக்குமோ அங்க போய் தேடி பார்த்தா கிடைக்குது. என்ன இவ்வளவு கூட்டமா வந்திருக்காங்க? பத்திரமாத்து தங்கம்னு சொன்னாங்களே, அந்த தங்கம் எல்லாம் இப்ப எங்க இருக்கு பாத்தீங்களா? அர்ச்சனை தட்டு விக்கிறவ அலங்கார வல்லியா வந்து நிக்கிறா. பாத்துங்க. என்ன என்ன சொல்றீங்க? ஏங்க என்னங்க இதெல்லாம்? ஏன் அரசை, இந்த நகையெல்லாம் ஒண்ணு தானே? ஆமா, என் புருஷன் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. எப்ப வாங்கி கொடுத்தாரு? நேத்து ராத்திரி 1 மணி இருக்கும். கதவு தட்டி இந்த நகைகளை கொடுத்தாரு.
ஆமா அது எதுக்கு நீங்க கேக்குறீங்க? நீ போட்டுக்கிற நகை எல்லாம் கோயில்ல திருட்டு போன நகை. இதெல்லாம் திருட்டு நகையா? சாமி நகையா? ஏயா நீயா இப்படி எல்லாம் செஞ்ச? நான் நகை வேணும்னு உங்ககிட்ட கேட்டேனா? ஏதோ ஆசையா நகை போடுறேன்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். இப்படி ஒரு அக்கிரமம் பண்ணிருக்கியே, என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டியே. திருடம் பொண்டாட்டிங்கிற பேரோட நான் எப்படி தெருவுல போவேன்? கத்தி கலட பண்ணாத. 2 பேரும் நாடமா போறீங்க. காட்டு நகை எல்லாம். என்னம்மா திருடன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு, மேற்கொண்டு என்ன செய்ய போறீங்க? அவன் கோவில்ல சம்பளம் வாங்குறவன் இல்ல, கோவில் சொத்து. கோவிலுக்குன்னே நேர்ந்து விடப்பட்டவன். கோவிலுக்கு நேர்ந்து விடப்பட்ட ஜீவராசிகளை தண்டிக்கிறது பாவம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இது அவனுக்கும் பொருந்தும். அவனுக்கு இது முதல் குற்றம். கோவில் நகையெல்லாம் கிடைச்சிடுச்சே, அதனால அவனை போலீஸுக்கு அனுப்ப வேண்டாம்னு பஞ்சாயத்து கேட்டுக்குது. இனிமே உப்புளியப்ப கோவில் வேலை எதுவும் செய்யக்கூடாது, கோவிலுக்குள்ளே நுழையக்கூடாது. பஞ்சாயத்து தீர்ப்பு. ஐயா என்ன ஜெயிலுக்கு அனுப்புங்க, தூக்குல போடுங்க. ஆனா கோயிலுக்குள்ள மட்டும் வராதுன்னு சொல்லாதீங்கயா. தீர்ப்ப மாத்துங்கயா. இதுல நான் ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா, இது பஞ்சாயத்து முடிவு. என்ன மன்னிச்சிருப்பா. அம்மா நீங்களாவது சொல்லுங்கம்மா, என்ன கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் திருடலமா, நான் திருட இல்லம்மா, சொல்லுங்கம்மா. நான் திருடினேன்னு நீயே வந்து சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். என்ன செய்யறது, நீ கட்டின பொண்டாட்டியே உனக்கு எதிரா சாட்சி சொல்லிட்ட. ஊர் கூடி முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? நீ கும்பிடுற அந்த உப்பிலியப்பங்கிட்டே போய் முறையிடு, அவன் பாத்துக்குவான். அம்மா என்ன காரியம் பண்ணிட்டேன்? ஏதோ என் வீடா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தனோ, அந்த கோயிலுக்குள்ள நுழைய முடியாதபடி பண்ணிட்டியே. ஏண்டி அப்படி செஞ்ச? என்னையா கோச்சுக்கிற? என்ன சுட்டு இருக்கணும் போல இருக்கா? அப்படியே என் கழுத்தை நெரிச்சு கொல்லணும் போல இருக்குமே. வாயா வந்து ஆத்திரத்தை தீர்த்துக்க. ஊர் உலகத்துல புருஷன் குடிகாரனா, சூதாடியா, ஊதாரியா, கூத்திக்காரனா இருந்தா கூட ஒரு நல்ல பொண்ணு அவனை தன்னை பெத்தவங்கிட்ட கூட விட்டு கொடுக்க மாட்டா. ஆனா நீ நல்ல காரியம் பண்ணிட்டமா, நல்லா இரு. ஒரு அர்ச்சனை தட்டு கொடுமா. அரசாயி நீ நீ எப்படிமா இங்க? நீ என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, நீ செஞ்சது ரொம்ப தப்புமா. என்னைக்கு ஒருத்தனுடைய தாலி உன் கழுத்துல ஏறிடுச்சோ அன்னைக்கே நீ அவனோட சொத்து. கண்ணை வித்து சித்திரம் வாங்கலாமா? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே புருஷன் தானே. நம்ம குலத்திலே இல்லாத வழக்கப்படி நீ இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலமா. அப்பா என்னால அப்படி நினைக்க முடியல. தான் திருடிட்டு உங்க மேல பழிய போட்டு ஜெயிலுக்கு அமிச்ச அந்த ஆளை என்னால மன்னிக்க முடியாது. அரசாயி அம்மா, நடந்தது என்னவோ நடந்து போச்சுமா, அதெல்லாம் மறந்துடுமா. புலிகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்குமா. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழறதாமா நியாயம். பாருமா, உங்க கல்யாணத்தை தான் பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கல,
நீங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழறதையாவது பார்க்கணும்னு ஆசைப்படுறேம்மா. அப்பா, இது முடிஞ்சு போன கதை, உடைஞ்சு போன கண்ணாடி, இனி ஒட்டாது. வணக்கம்யா. ஊரே என்ன ஒதுக்கி வச்சிருச்சு, நீங்களாவது என்ன பார்க்க வந்தீங்களே. உப்புலி, ஊர் உலகம் என்ன வேணும்னான்னு சொல்லட்டும், ஏன் உப்புலிய பத்தி எனக்கு தெரியாதா? ஊரார் கஷ்டத்தை தான் கஷ்டமா நினைச்சு ஓடி போய் உதவி செய்யற ஒன்னை இப்படி ஒதுக்கி வச்சுட்டாங்களே. சே, நன்றி கெட்ட ஊரப்பா இது. உப்புலி, காலையில இருந்து ஏதாவது சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டியா? ஏன்பா இப்படி போய் சொல்ற? உப்புலியப்பன் பிரசாதத்தை தவிர வேற ஒண்ணுமே நீ சாப்பிட மாட்டியே. இரு, நான் போய் கோயில் பிரசாதம். வேண்டாயா, எப்ப என்ன கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களோ அப்பவே கோயில் பிரசாதத்தை தொடர உரிமை எனக்கு போயிருச்சியா. அப்ப என் வீட்டுல சாப்பிடலாமா? பசிக்கலையா? ஐயோ, நீ இப்படி சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்படுறத பார்த்தா என்னால தாங்க முடியலையாப்பா. உப்புலியப்பா, இது உன் பிள்ளை இல்லையாப்பா? இப்படி தவிக்க விடலாமாப்பா? கடவுளே, என்ன கொடுமை ஐயா, இது. நீங்க அழக்கூடாது. தம்பி, இனிமையும் பொறுமை காட்டுறதுல எந்த பெருமையும் இல்ல. உண்மையை போட்டு உடைக்க வேண்டியதான். இதை தவிர எனக்கு வேற வழியே தோணல. வா, இப்பவே போய் பஞ்சாயத்தை கூட்டலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப உண்மையை சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, வீணா குழப்பம்தான் வரும். அதோட அரசாயி சுந்தரலிங்கத்தோட சேர்ந்து சதி பண்ணி கட்னவனையே கலங்கப்படுத்திட்டான்னு ஊரே அவளை வெறுக்கும். அவளையும் சுந்தரலிங்கத்தையும் சம்பந்தப்படுத்தி பழி சுமத்தினால ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஐயா, இத்தனை காலம் எந்த குடும்பத்துக்காக பாடுபட்டனோ எல்லாமே பாழா போயிரும். இப்படி என் வாயை அடைச்சு அடைச்சு தானே நீ இந்த நிலைமைக்கு வந்திருக்க. நீ பொறுமையா இருக்கிறப்பா, என்னால அப்படி இருக்க முடியலையே. அப்பா, அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. வாங்க மாப்பிள்ள. நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? நல்லா இருக்குமா? அக்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். மாப்பிள்ள, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு மாப்பிள்ள. இல்ல மாமா, உண்மையிலேயே நீங்க தான் பெரியவங்க. எங்க வீட்டு பெரியவங்க பேச்சு கேட்டு அற்பத்தனமா நான் தான் நடந்துக்கிட்டேன். நீங்க ஜெயிலுக்கு போய் கூட கடமையை மறக்காம நகையை செஞ்சு போட்டு அவளை வீட்டுக்கு அனுப்பிச்சு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. இல்லம்மா, நகை நான் செஞ்சு அனுப்பலமா. என்னது, நீங்க செஞ்சு அனுப்பலையா? இல்ல மாப்பிள்ள, நான் ஜெயில இருக்கும் போது இவ்வளவு பணத்துக்கு எங்க போவேன், எப்படி சம்பாதிப்பேன்? மாப்பிள்ள, நீங்களே நகையை செஞ்சு போட்டுட்டு அது உங்க வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சு நானே செஞ்சு போட்டதா சொல்லி என்ன கௌரவப்படுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லப்பா, நீங்க தான் நகையை கொடுத்ததா சொல்லி ஒருத்தர் என்கிட்ட கொண்டு கொடுத்தாரு. அவர்தான் இவங்க வீட்டுல என்ன கொண்டு போய் விட்டாருப்பா. அம்மா, நான் யாரையுமே அனுப்பலையேம்மா. என்னப்பா சொல்றீங்க? ஜெயில இருந்துட்டு சம்பாதிக்க முடியாதுன்னா மாசம் மாசம் எனக்கு எப்படிப்பா மணி ஆர்டர் அனுப்புறீங்க? மணி? அரசாயி, ஏ முருகேசா, நீ எப்படி? வாங்க. அப்பா, அப்பா, இவர்தான்ப்பா நகையெல்லாம் கொண்டு கொடுத்த அவர் வீட்டுல கொண்டு போய் விட்டது. சுப்பிரமணியம், நீங்க மன்னிக்கணும், நகையை கொடுத்தது நான் தான். ஆனா கொடுக்க சொன்னது வேற ஆளு. வேற ஆளா? யார்? நம்ம உப்புலியப்பன் தான். என்னது, உப்பிலியப்பனா? நீங்களாம் அவனை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க ஜெயிலுக்கு போனதுல இருந்து மாசமும் என் மூலமா மணி ஆர்டர் பண்ணது அவன் தான். நகையை திருப்பி கொடுத்தது அவன் தான். என்னங்க சொல்றீங்க? கோயில்ல வேலை பார்த்த குமாஸ்தானா? என்னாலேயே நகை வாங்க முடியலீங்களே. அவன் கோயில்ல வளர்ந்த அனாதை, அவன் வாங்குறான்னு சொல்றீங்களே, இதை என்னால நம்பவே முடியலீங்களே. இந்த பணத்துக்காக அவன் பட்ட பாட்டை நினைச்சா எனக்கே வேதனையா இருக்குது. கல்லு உடைச்சான், தோட்ட காவலுக்கு போனான், மரம் வெட்டுனா, மூட்டை தூக்குனா, வயல்ல மாடா உழைச்சான். எல்லாத்துக்கும் மேல ரத்தத்தையே வித்து காசு சேர்த்தான். இப்படிப்பட்ட நல்ல பிள்ளையத்தான் திருடன்னு பழி சுமச்சு கோயிலுக்கு வெளியில தள்ளிட்டாங்க. இந்த கொடுமையை என்னால தாங்கிக்க முடியல. இந்த உண்மையை சொல்லிட்டு போகத்தான் இன்னைக்கு நான் வீடு தேடி வந்தேன். பாத்தீங்களாப்பா, இப்போது புரியுதா ஏன் இப்படி செஞ்சாருன்னு? குத்தமல நெஞ்சு குத்தி இருக்கு, அதான் செஞ்ச பாவத்துக்கு புண்ணியம் தேடி இருக்காரு. இல்லம்மா, நீ சொல்றதெல்லாம் தப்பு. நீ நினைக்கிற மாதிரி உப்பிலியப்பன் எந்த குத்தமும் பண்ணலம்மா. அந்த நகை உப்பிலியப்பன் திருடி என் மேல பழிய போட்டுட்டான். நான் சொன்னதுதாம்மா பொய். பெத்த பொண்ணுக்கு முன்னாடி நான் திருடன் ஒத்துக்கு என் தன்மான இடம் கொடுக்கலம்மா. நீ என்ன நிரபராதின்னு நினைக்கணுங்கிறதுக்காக அந்த நல்ல புள்ள மேல நான் பழிய போட்டுட்டம்மா. நான் செஞ்ச தப்புக்கு தெய்வம் என்ன நல்லாவே தண்டிச்சிருச்சுமா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்கு. எங்க போறீங்க? உப்பிலியப்பனை பார்க்க. அவன் காலில் விழுதி என் கண்ணீரால் அவன் காலை கழுவ போறியா? நில்லுங்கப்பா, அவர் முன்னால நிக்கிற தகுதி கூட உங்களுக்கு கிடையாது. உங்களை என் தெய்வமா நினைச்சிருந்து
நீங்க நம்ம குடும்பத்தை மட்டும் அழிக்கலப்பா, என் வாழ்க்கையை சேர்த்து அழிச்சிட்டீங்க. உங்க முகத்துல முழிக்கிறதே பாவம். முருகேசா, கொஞ்சம் அமைதியா இருங்க. இன்னைக்கு தான் அரசாயி உப்பிரியப்பனை முதல்ல புருஷனா ஏத்துக்கிட்டு இருக்கா. இனிமே எல்லாமே அமோகமா இருக்கும். இதை மன்னிச்சிரியா, நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். எங்க அப்பா சொன்ன பொய்யை நம்பித்தா இப்படி வெறி பிடிச்சு அலைஞ்ச. பழி வாங்கணுங்கிற எண்ணம் என் கண்ணை மறைச்சிருச்சு. அதனாலதான் செய்யக்கூடாத தப்பெல்லாம் செஞ்சுட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லையா. இது பாரியா, உண்மை தெரிஞ்சு மனம் தெரிஞ்சு உன் காலடியே கதின்னு வந்திருக்க. என்ன மன்னிக்க கூடாதா? நான் செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு, சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஆனா என் கூட பேசாம மட்டும் இருந்துடாதயா. நீ என்ன காதலிச்சது அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்கிட்டு இருந்த இந்த அனாதைக்கு சாமி கொடுத்த வரப்பிரசாதமா நினைச்சேன். உன்னை என் உசுரா நினைச்சேன். உன் மேல ஆசைப்பட்டேன். ஒரு சந்தோஷமான எதிர்காலத்தை நான் கனவு கண்டேன். எப்ப நீ என்ன காதலிக்கலன்னு சொன்னையோ அப்பவே நம்ம 2 பேருக்குள்ள இருந்த உறவு முறிஞ்சு போச்சு. இப்ப நான் மறுபடியும் அனாதை ஆயிட்டேன். சாமியா பார்த்து நமக்கு போட்ட முடிச்ச நீ மதிக்கல. நம்ம நாட்டு பொண்ணுகள் உயிரா மதிக்கிற தாலியை நீ மதிக்கல. நீ என்ன விரோதியா தான் நினைச்ச. நீ சொன்ன மாதிரி நாம ஊருக்கு தான் புருஷன் பொண்டாட்டி. உண்மையிலே தனித்தனிதான். உன்னை பழி வாங்கணும்னுதான் இந்த ஊருக்குள்ள வந்து உன்னை காதலிக்கிற மாதிரி காதலிச்சு ஏமாத்தணும்னு நினைச்சேன். ஆனா ஏமாந்தது நான் தான். கோயில் அதிகாரி பொண்ணு நீ கட்டிக்குவே ஒரு பொறாமலதான் பஞ்சாயத்தை கூட்ட. தாலிக்கும் பழி வாங்குற உணர்ச்சிக்கும் நடுவுல இருத்தலைக்குள்ளே எறும்பு மாதிரி தவிச்ச. ஆனா இப்ப உண்மை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உனக்காக நான் சமைச்சதே இல்ல. இன்னைக்குதான் முதல்ல என் கையால சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். இது நீ உன் பொண்டாட்டி கொண்டு வந்ததான் நினைச்சு ஒண்ணு சாப்பிட வேண்டாம். ஏதோ ஒரு வேலை கறி கொண்டு வந்ததான் நினைச்சு சாப்பிடுவேன்.